வாங்க அன்பு ரிஷபராசினியர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டுமில்லாமல் சனி பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, அதே போல் உங்கள் ராசியில் அதிர்ஷ்டங்கள் எப்படி உள்ளது, அது மட்டும் இல்லாமல் 30 வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசியில் அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது கொட்டி கிடைக்கின்றன. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் சிறப்பான இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானவர் லாபஸ்தானத்தில் அமரார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திடீர் யோகங்கள் வரலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சிறு மனசோர்வுகள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருக சீரிசம் அப்படி நட்சத்திரங்கள் இருக்க வேலையில் கிரக நிலையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, தைரிய வீரஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கிரமாக, சனி, ராகு, செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. இந்த கிரக நிலைகளை சார்ந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடுறீங்கன்னா அந்த வரன் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக திருமணங்களை செய்து வைப்பீங்க. அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்கள் சகோதரியிடம் இருந்த கசப்பான உணர்வு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரி வழியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளும் அவங்களால உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறையிலிருந்து உங்களுக்கு என்ன போகுதுன்னா வெற்றிகளும் உதவிகளும் கிடைக்க போது. உங்கள் வாழ்க்கை துணையோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. மீன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது ராசியால் பார்க்கறதுனால தைரியமான முடிவுகளை முக்கியமாக எடுப்பீங்க. அந்த தைரியமான முடிவுகள் எடுக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள், டென்ஷன்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானவர் 8ஆம் வீட்டில் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்களில் சிறப்பான ஏற்றங்களும், அதே போல் பூர்வீக சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அருளும் யோகமும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அப்படி கவனமாக செயல்படுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள் அங்கங்கே இருக்கலாம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 5வது இடத்துல பார்க்கறதுனால உங்கள் பிள்ளைகளோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனம் தேவை. அவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அங்கே அப்பப்போ கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சனி பார்த்தீங்கன்னா ஓரிரு பிரச்சனைகள், அதாவது உங்கள் தாய் தந்தையோட மோதல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள், வீடு, மண், மனை வாங்கிறதுக்கான அனைத்து விதமான பாக்கியங்களும் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் வேலையில் உங்கள் திறமை இதுவரை இல்லாத அளவுக்கு முழுதாக வரப்போகுது. மேல் அதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கான பலன்களை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் சனி பகவானை வணங்க. சனி பகவானை நெய் விளக்கேற்றி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் அதிகமாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்றங்களும் அதிகமாகும்னு சொல்லலாம். அதே வேளை அதிர்ஷ்டமான தினங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மார்ச் 12, 13 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்க வரவில்லை. உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் 19, 20 இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. மேலும் உங்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மனதை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வெற்றி ஒன்று மட்டும் குறிக்கோளாக வச்சு செயல்படுங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் துணிச்சலை இந்த காலநேரத்தில் சிறப்பாக காட்டுவீங்க. இந்த துணிச்சலானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வெற்றிகளையும் அதே போல் மேல் அதிகாரியோட நன்மதிப்பை தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் பொருளாதார நிலை இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த செயல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் காட்டுவீங்க.
இந்த வேகமானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மற்றவரோட ஆலோசனை கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சுயமாக முடிவெடுக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்து கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செயல் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துங்க. அந்த செயல் திட்டமானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சாற்றல் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் தொழில் வகையாகவும் அதே போல் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியோட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து போங்க. உங்களோட மேல் இருக்கவங்களோட அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு கோபத்தை தூண்டுறதுக்கு வந்து தூண்டும் வகையில் சில நடந்துக்கலாம். அந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் செய்யாமல் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகிறது உங்களுக்கு நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய ஒற்றுமையும் அதே போல் அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்கவில்லை. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்களை விட்டு சென்றவங்க உங்களை மேலே பழி குறை சொல்லிட்டு போனவங்கலாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை பலப்படுத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலை தூரங்கள்லேருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமும் லாபமும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனைகள் குறைந்து உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வேலையில் அடுத்து 2வது நட்சத்திரத்தை பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அத்தியாவசிய செலவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது அவசியம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் அதிகமாக பண்ணுறப்போ அத்தியாவசிய செலவுகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் மாதத்தோட தொடக்கத்தில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பொருளாதார நிலை இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் எப்பவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மகிழ்ச்சியாக காணப்படுறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் தோல்விகளிலிருந்து தோலாமல் நீங்கள் மேலும் மேலும் உழைத்து வெற்றிகளுக்கும் அதே போல் வெற்றிகள் பெறுவதற்கான ஆதாயங்களை ரொம்பவே அதிகமாக பெற போகிறீங்க இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி நட்சத்திரம் மிருக சீரிசம் 1, 2 பாதம். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனடியாக வெற்றிகள் ஏற்படும். அதே போல் சில காரியங்களில் வந்து உங்களுக்கு தோல்விகளும் தாமதங்களும் இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்குது. அந்த வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் விடாமுயற்சியை பண்ணுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நண்பர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகுங்க. அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அனைவரையும் நல்லவங்க அப்படின்னு நினச்சி பழகிறதே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட பெருந்தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்காமல் உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து நம்பி இருக்காமல் அடுத்தவங்க ஏதாவது விஷயம் பண்ணால் கூட அதில் வந்து இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானவரோட சிறப்பு பார்வை கிடைக்கும் போது சிறப்பு பார்வை அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதாவது தொழில் எடுத்தாலும் சரி வியாபாரத்தில் எடுத்தாலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சிறப்பான கால நேரத்தை உங்களுக்கு வந்து சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சனியோடு சேர்த்து குரு பயிற்சியும் அடுத்து வந்து ஜூன் மாதத்தில் நடைபெற போகுது. சனியோடு சேர்த்து இந்த குரு பயிற்சியும் ஜூன் மாதத்தில் நடைபெற வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்த்து குருவின் அருளும் கிடைக்க போகுது. சனி மற்றும் குருவின் அருள் கிடைக்கிறதுனால இந்த கால நேரத்தில் நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றத்தை அடைவீங்க. இந்த முன்னேற்றத்தெல்லாம் அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சனி பகவானை வணங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அன்னதானம் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை பண்ணுங்கள். அப்படி அன்னதானங்களை பண்ணுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறது யாராலையும்
தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படும். அதேபோல உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் மேலும் பெருகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், அடிக்கடி அடுத்தவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. இதேபோல நம்ம இங்க சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த தடைகள், தாமதத்திலிருந்து நீங்க விலக முடியும். அப்படி இல்லனா அந்த தடைகள், தாமத்தோட தாக்கத்தையும், வேகத்தையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதேபோல பார்த்தீங்கன்னா, இன்னொரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். அத்துடன் நம்ம இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கிறோம். இதேபோல தொடர்ச்சியா வீடியோவ பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ